விருச்சிக ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வருகின்ற வாரம் ஜனவரி 26 முதல் பிப்ரவரி 1 வரை இந்த ஒரு வார காலம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போதைக்கு உங்களுக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி குரு 8ல் வந்து வக்கரம் பெற்றிருக்கார். பொதுவாக 2ஆம் அதிபதிங்கிறது பார்க்க போனால் குடும்பஸ்தானம் தன வருவாய் சொல்கிற 2ஆம் அதிபதி தனகாரகன் 8ல் வந்து வக்கரம் பெற்றிருக்கார். உங்களுக்கு வந்து கடந்த ஒரு 6 மாத காலமாகவே உங்களுக்கு பண விரயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பூமி சம்மந்தப்பட்ட விரயங்கள் தான் நடந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசினருக்கும் சரி, மேஷ ராசினருக்கும் பூமி சம்மந்தப்பட்ட விரயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கும். ஒரு வீடு கட்டிகிட்டே இருப்பீங்க, அதில் எவ்வளோ பணம் போட்டாலும் சரி இன்னும் வேலை முடிஞ்சிருக்காது. அதே மாதிரி சில பேருக்கு பாதி நிற்கும். அந்த மாதிரி ஒரு காரியங்களே இப்போ விருச்சிக ராசினர்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக இப்போ நிலம் வாங்கியிருக்கீங்கன்னா வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமையே வந்து உங்களுக்கு வாஸ்து புருஷன் எழுந்திருக்கிறனால நீங்கள் வந்து மன பூஜை பண்ணால் அன்றைக்கி போடலாம். ஏன்னா இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பூமி சம்மந்தப்பட்ட விரயங்கள் இப்போ நடந்துகிட்டே இருக்கும். குடும்பாதிபதி 2ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல வந்து வக்கரம் பெற்றிருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து விரயங்கள் ஆனாலும் சுப விரயங்கள் தான் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பெரிய கவலைப்பட வேணாம். வருகின்ற வாரங்கள் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒரு 3 மாத காலத்துக்கு பிறகு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வந்து குரு உச்சி பெறுவார். அப்போது நீங்கள் வாங்கின கடன்லாம் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துடலாம். எந்த கவலையும் வேண்டாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கடைசியாக வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களுக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. முன்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது, கடைசியில் தான் சந்திராஷ்டமம். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை ஆரம்பித்தால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.